3 பேர் தானே இருக்கிறோம். என் பட்டி ஓம் மார்னிங் சார். இல்ல, என் பட்டி ஓம் கௌதம் சார். ஐயா, வணக்கம் கௌதம் சார், ஐயா வணக்கம். வரல. யார் யாருடைய பட்டிலாம் வரல? என்னுடைய பட்டி ஐயா கௌதம் ஐயா. வரல. அடுத்தது பாண்டியராஜன் ஐயா. ஐயா உங்களுடைய பட்டி? பாண்டியராஜன் ஐயா. பாண்டியராஜன் ஐயா வரல. அடுத்தது ஏழுமலை சார், மியூட் பண்ணிக்கங்க. என் பட்டி ஆப்பிக்கன் ஐயா வந்துட்டாங்க. இல்ல, வராதவங்க தான் கேட்டேன். ஓகே. ஐயா வாய்ஸ் கேட்கலீங்க ஐயா. கடந்த 10 நாட்களாக நீங்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, கடைசி 10 நாளா நம்ம ட்ரைனிங்கை நம்மளுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தெரிஞ்ச வரைக்கும் அதனுடைய நோட்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கலைச்செல்வன் ஐயா வந்து நம்பிக்கையை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐயா கலைச்செல்வன் ஐயா ஒரு நோட்ஸ் எடுத்திருக்காரு. நம்ம பயிற்சி சம்பந்தமா இது ரெண்டும் நடந்திருக்குங்க ஐயா. நன்றிங்க. ஆனா உண்மை நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 நாட்களாக நான் கவனித்த விஷயம் வந்து ஓவர் டோஸ்ல போயிட்டு இருக்குது. வகுப்பு எங்க போயிட்டு இருக்குது? ஓவர் டோசேஜ். ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஓவர் டோசேஜை குறைக்கிறதுக்கு தான் பிரபஞ்சம் என்கிட்ட அமைச்சிருக்குது. நீங்க என்கிட்ட வந்துட்டீங்கனால என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாம இருக்கிறீங்க. நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சோடா கம்பெனி ஓனர். என்னுடைய வேலை உங்களுக்கு சோடா கொடுத்து அதை ஜீரணம் பண்றது. ஜீரணமாகட்டும்னு சோடா கொடுத்து உங்களெல்லாம் அனுப்பினா, அடுத்த 10 நாளா என்ன நடக்குதுன்னா, திரும்பவும் தொண்டை வரைக்கும் ஏத்துறீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா உங்களெல்லாம் வழி நடத்தக்கூடிய இடத்துல, குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் உங்களை வந்து இதை சொல்லித்தான் ஆகணும். ஓகேங்க ஐயா, கண்டிப்பா. ஏன்னா விமர்சனங்கள் என்பது பார்வையாளர்களுடைய விமர்சனங்கள் வேறு, ஒரு ஆசிரியனுடைய குருவினுடைய விமர்சனம் வேறு. கண்டிப்பாங்க ஐயா. யாராவது சொல்ல முடியுமா என்ன அந்த ஓவர் டோஸ்னு? மேபி நம்ம வந்து இப்ப இது வரைக்கும் இல்ல, அது யாராவது ஃபீல் பண்ணீங்களா? அப்படி யாரும் ஃபீல் பண்ணலையா? கலைச்செல்வனை கையை தூக்குறாரு. சொல்லுங்கய்யா. அது வந்து இப்ப நம்ம ஏற்கனவே இப்ப என்ன தெரிஞ்சிருக்கிறோமோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணி அதுல இன்னும் ஃபெமிலியர் ஆயிட்டு அது லெவல் போறது கரெக்டுன்னு சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறோம். பட் நான் அதுதான் இதை வந்து இந்த நீங்க சொல்லி கொடுத்ததுல இருக்கிறத முதல்ல தரமா புரிஞ்சுக்கணும். அதுதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. சரி, இன்னைக்கு ஐயா என்ன வீடியோ போட்டாங்க அருணகிரி ஐயா? இப்போ சுவிட்ச் வேர்ட்னு லாஸ்டா நான் பார்த்தேன். சுவிட்ச் வேர்ட்ஸ் போட்டாங்க. நம்முடைய வகுப்புல நம்ம சுவிட்ச் வேர்ட் பயன்படுத்துறோமா சார்? நான் என்ன சொல்றேன்னா சார், என்னுடைய 6 ஏற்கனவே கொடுத்த சப்ஜெக்டே இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்படியே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது. இப்ப எதை எப்படி வச்சுக்கிறது, என்ன பண்றது, என்னடா இது? ஆனா நல்லத்துல தான் இருக்கிறோம்.
அது மட்டும் தெரியுது. இது எங்கேயோ போயிட்டு இருக்கு, நம்ம சரிப்படுத்திடும் கண்டிப்பா. அது ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. சரிப்படுத்திடும். ஆனா இதை விட்டு நவரப்படாதுடா. எங்க ம் போனாலும் குத்தி அடிச்சு இங்க ஒடியாந்துடணும். ஆனா நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரல, வரும் அப்படிங்கிற அந்த இதுலதான் ம். போயிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனா நன்றி எல்லாம் நன்றி நன்றிங்க. பண்ணாலும் ஆஹா என்னடா பிரமாதமா எல்லாம் ஒண்ணு புதுசு புதுசா வருதே அப்படிங்கிற பேர். ம் ம். சரி சரிங்க. அருணகிரியே இன்னைக்கு என்னென்ன வீடியோ போட்டீங்க? அவருக்கு ஏதோ கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சார் இல்ல சுவிட்ச் வேர்டு தான் போட்டேன். அது அந்த சுவிட்ச் வேர்டுனா என்ன, அது எதுக்கு ம். தேவை? சரி, இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சுவிட்ச் வேர்டு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை புதுசு? யாருக்குமே என்னுடைய புதுசு இல்லையா? எனக்குமே புதுசு தான். சுவிட்ச் வேர்டுன்றது இது வரல நான் எதுக்கு பயன்படுறாங்கன்னு தெரியாது. ம் வாழ்க வளமுடன் ஒருத்தர் அடிக்கடி பயன்படுத்துவாரு. ம் நான் அது ஆன்மீகத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ம் நினைச்சிருந்தேன். ம் பட் இன்னைக்குதான் முழு டீட்டெயில். அதாவது ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே அந்த சுவிட்ச் வேர்டை கம்மா கிராஸ் பண்ண வீடியோ தேடும்போது ஓகே சார். இடையில சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டு அதை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்பிக்கையோட தொடர்பு உள்ளதால ம் இன்னைக்கு அதை ஷேர் பண்ணுவோம்னு ஷேர் பண்ணேன் சார். ஓகே. அப்போ சுவிட்ச் வேர்டு அப்படின்றது உங்களுக்கு புதுசு. ஆனா நம்ம வகுப்புல நம்ம சுவிட்ச் வேர்டு கத்துக்கிட்டோமா? அருணகிரி சார், கலைச்செல்வன் ஐயா கத்துக்கலன்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான வார்த்தைகளையும் நம்ம கேட்கல. ம் ஐயா சரிங்க. மூலியமா. வேற யாராவது? அஃபர்மேஷன் மட்டும் எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். நம்பிக்கை ஓகே. எண்ணிக்கை இயற்கையே சுவிட்ச் வேர்டு தானே சார்? இல்ல, அது சுவிட்ச் வேர்டு தான். ஆனா நம்ம வகுப்புல நாம சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லாமலே கொடுத்துருக்குறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த காலை வணக்கம் இருக்கு இல்லையா? இவருக்கு இனிய காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் என்பது ஒரு சுவிட்ச் வேர்டு. சரிங்களா? தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதே போல சிந்தனை என்கிற வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தான். ஆனா நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன பேருன்னா செல்வ சிந்தனை. செல்வ சிந்தனை என்பது ஒரு சுவிட்ச் வேர்டு. உங்களுக்கு நேரடியாக அது அப்படி சொல்லி தரலையே தவிர, ஆனா நாம நிறைய சுவிட்ச் வேர்டு பயன்படுத்துகிறோம். பிரபஞ்சம் என்பது ஒரு சுவிட்ச் வேர்டு. எங்கேயோ கேட்டிருப்போம். ஆனா இங்க வந்த பிறகுதான் நீங்க நிறைய பயன்படுத்துவீங்க. புரியுதுன்னா? அந்த வகையில நம்முடைய வச்சிருக்கிற பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிவிருத்தி செல்வந்த கலை மையம். பண ஆளுமை விழிப்புணர்வு இயக்கம். இது எல்லாமே சுவிட்ச் வேர்டு தான். போகல. ஆனா அதை ரொம்ப விரைவா நம்ம அருணகிரியா கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே, சிறப்பு. மணி 5:11 ஆயிடுச்சு. உள்ள வந்த எல்லாருமே உங்களுடைய இன் டைம் போட்டாச்சா? போட்டுங்க ஐயா. போட்டிருக்கீங்க. சரி, நான் எதை வச்சு சொன்னேன் உங்களுக்கு நீங்க ஓவர் டோசேஜ்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, கூகுளுக்கும் நம்முடைய மனசுக்கும் என்ன வித்தியாசம்? கூகுளுக்கும் நம்முடைய மனசுக்கும் என்ன வித்தியாசம்? கூகுள்ல நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட்டுக்கு ரிலேட்டடா தகவலை கொடுக்கும். நம்ம மனசு அதையும் தாண்டி தகவல் கொடுக்கும். எங்கேயா வீடியோல இருக்கீங்களா? ஓகே, சரி. கூகுள்ல கேட்ட தகவல் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம மனசு அதை விட அதிகமான தகவல் கொடுக்கும் இல்லையா? அது இல்ல. வேற யாராவது? கூகுளோட வேகமானது மனது. அதுவும் இல்ல. ஐயா கூகுள் அதுதான் நம்ம என்ன தேடுறோமோ அது மட்டும் தான் கிடைக்கும். பட் நம்ம மனசுக்குள்ள நம்ம செல்ஃபா இல்ல, அதுதான் நாராயண ஐயா சொல்லிட்டாரு. இல்ல கூகுள் தேடுறது மட்டும் தான் கொடுக்கும். கூகுள்ல ஸ்டோரேஜ் ஆன தகவலை ஸ்பீடா கொடுக்கும். மனசு ஸ்டோரேஜ் ஆகாத தகவலும் கொடுக்கும். அதாவது சேமிப்பு பண்ணாத தகவலும் கொடுக்கும். மனசாலேயே சேமிப்பு பண்ணாத தகவலை கொடுக்க முடியாது.
இல்லைங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா சார் இப்ப சேமிப்பான தகவல் தான் கொடுக்க முடியும். மனுஷன் சொல்லுங்க. நம்ம வந்து சுயமா சிந்திக்க தெரியும், அது சிந்திக்க தெரியாதுங்க ஐயா கூகுளுக்கு. இல்லையே சார், மனசுனா இப்போ உங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் ஆனது வேற, எங்கிட்ட ஸ்டோரேஜ் ஆனது 2 பேரையும் டிஃப்ரெண்ட் சார். ஆனா கூகுள்ல தேடினா யார் தேடினாலும் ஒரே தகவல் தானே வரும். இல்ல அது ஓகே சார். ஆனா இப்ப உங்க மனசுக்குள்ள நீங்க தேடுறீங்கன்னு வச்சுக்கங்க. ம். அப்ப உங்க மனசுக்குள்ள இருக்கிறது தான் அத கொடுக்க முடியும். அது என் அதுதான் மனசுக்குள்ள இருக்கிறத கொடுக்க முடியுமா? அதுதான் சொன்னேன், செப்பரேட் கூகுளும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படிதான். அதுக்குள்ள என்ன இருக்குதோ அதானே கொடுக்க முடியும் அதனால. சரி நானே சொல்லிடுறேன். கூகுள்ல என்ன விஷயம்னா, கூகுளுக்கு தேடுவதற்கு ஒரு கீவேர்டு தேவை. மனசும் அது தேடுறதுக்கு ஒரு கீவேர்டு வேணும். ஆனா கூகுள்ல நீங்க கீவேர்டு கொடுத்து தேடுன்னு சொன்னாதான் தேடும். உங்கள் மனம் அப்படி அல்ல. கீவேர்டை கொடுத்துட்டாலே தேட ஆரம்பிச்சிடும். நீங்க தேடுன்னு சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் கூகுளுக்கும் நம்முடைய மனதிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புரிந்துங்களா வேலுமதன் சார்? ஓகேங்க ஐயா. நீங்க கூகுளுடைய சர்ச் பார்ல அந்த சர்ச் பார்ல எதையோ தட்டுறீங்க, டைப் பண்ணிட்டீங்க. ம். சர்ச்ன்னு சொன்னாதான் தேட ஆரம்பிக்கும். புரிஞ்சு? ஆனா மனம் அப்படி கிடையாது. நீங்க கீவேர்டை கொடுத்த உடனே தேட ஆரம்பிச்சிடும். தேடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்க ஐயா. அப்போ இந்த 10 நாட்களாக நான் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருணகிரி ஐயா கொடுத்த தகவல்கள் இருந்து நிறைய கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. புதிய புதிய கீவேர்டு கிடைச்சிருக்குது. இன்னும் கிடைச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ உங்க மனசு நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க. யோகத்தில் அமர்ந்து தியானித்து ஒருத்தர் ஞான நிலையை அடையக்கூடிய இடத்துக்கு போறார் அப்படின்னா, அப்ப எப்ப அவர் நம்ம ஞானின்னு சொல்றோம்னா, அவருக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கொடுக்கிற கீவேர்ட்ஸை காட்டிலும் அவர் கொடுக்கிற கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. விஷயம் அவ்வளவுதான். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கொடுக்கிற கீவேர்டு இருக்கு பாருங்க, அந்த கீவேர்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வர்றது தான் ஞான நிலை. நீங்க ஞானிகிட்ட போயிட்டு, ஐயா உங்களுக்கு ஏஐனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்றுவாரு. நாம பக்கம் பக்கமா படிச்சு வச்சிருப்போம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். ஐயோ இவர் பெரிய ஞானின்றாங்க, இவருக்கு இது கூட தெரியலையேன்னு. அப்ப அவருடைய வேலை என்னன்னா, அவர் ஞானம் அடையணும்னா முதல்ல அவர் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்ப நானும் அதை நோக்கி போகிறதுக்காக என்ன பண்ணேன், நிறைய கீவேர்ட்ஸ் என்கிட்ட இருந்து கழட்டி விட்டுட்டே இருக்கிறேன் நான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கீவேர்ட்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது சுமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அஜீரண கோளாறு. நாம எல்லாரும் எங்க போறோம்? செல்வந்தனாகணும். இல்ல செல்வ செழிப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க கொடுக்கிற கீவேர்டை நோக்கி உங்க மனம் ஓட 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 அது போயிட்டே இருக்கும். எல்லா பக்கமும் போகும். அப்போ உங்க மனசு நீங்க எல்லா பக்கமும் நீங்க அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது ஒரு பாதையிலிருந்து போகக்கூடிய அந்த வழித்தடத்துல இருந்து மாற ஆரம்பித்து விடும். நம்ம இந்த காவல்துறையில பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா, உடனே ஒரு 10 பேர் கொண்ட 15 பேர் கொண்ட ஒரு டீம் அதுக்கு டெபுட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த ஏரியாவுல நடக்கக்கூடிய செயின் ஸ்நாச்சிங், அதாவது சங்கிலி பறிப்பு இருக்கு பாருங்க. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தனிப்படை அமைத்து கண்டுபிடித்தோம் என்று. அதே மாதிரி உங்களுடைய மனதனுடைய சக்தி இருக்கு பாருங்க. அது எத்தனை கீவேர்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தனிப்படை அமைச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ஆகுன்னா உங்களோட சக்தி அப்படியே ஸ்பிளிட் ஆகி ஒண்ணுத்துல போகாது. அப்ப ஒன்றை நோக்கி போகிறதுக்கான சக்தி குறைஞ்சிரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில நரேந்திர மோடி வராருன்னு வச்சுக்குவோம்.
அப்போ சென்னையினுடைய ஒட்டுமொத்தமான போலீஸ் ஃபோர்ஸும் எங்க இருக்கும்? அவருக்கு செக்யூர் பண்ற வேலையில ஆ. ஈடுபடுவாங்க சார். அவர் எங்க இருக்கிறாரோ அதை சுத்தி இருக்கும். ஆமாங்க. எல்லா ஸ்டேஷன்லயும் ஒரு ஆளோ 2 ஆளோ இருப்பாங்க பேருக்கு. சரி. சரிங்களா? கம்ப்ளைண்ட் சும்மா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது அன்னைக்கு அவர் போற வரைக்கும். சரிங்களா? எந்த போலீஸ் ஃபோர்ஸும் டெப்யூட் பண்ண முடியாது. வேற எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இப்போ நாம எப்படி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி நரேந்திர மோடியினுடைய வருகை எல்லா போலீஸையும் அங்க கொண்டு வந்துருதோ, அதே மாதிரி இந்த செல்வ சிந்தனையில நம்ம பார்க்க போது, நீங்கள் செல்வ செழிப்பான அந்த வழியில போறீங்க இல்லையா? அதற்கு இப்ப உங்களுக்குள்ள என்னன்னா செல்வ சிந்தனைன்னு ஒண்ணு வந்திருக்குது. உடனே உங்க மனசனுடைய எல்லா ஃபோர்ஸும் அங்க வரணும். மத்ததுக்கெல்லாம் அங்கங்க 1, 2 இருக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். ஓராண்டு நீங்கள் இதற்காகவே பயணம் செய்ய வேண்டும் என்று. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கீவேர்ட்ஸ் உங்களுக்குள்ள போகுதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஃபோர்ஸ் பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இங்க வந்து கேட்கறதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு. ஐயா நீங்க சாப்பிடுற உணவு எவ்வளவு நல்ல உணவாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட 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 அது அஜீரண கோளாறை ஏற்படுத்தி அது உடலுக்கு கெடுதியை உருவாக்கும். சரிங்களா? அப்ப 10 நாள் நான் பார்த்த வகையில உங்களுக்கு போன இன்புட் இருக்கு பாருங்க, ரொம்ப ஹெவி. சரி ஓகே. இப்ப என்ன விஷயம்னா வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப 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 சிம்பிள் தான். இத ஏன் நான் வந்து ஓவர் டோசேஜ்ன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் உங்ககிட்ட இல்ல. இந்த இடத்துல நான் இத சொல்லித்தான் ஆகணும். அது உங்களுக்கு வருத்தமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்ல. அப்போ ஓகேங்க நீங்க ஐயா. அவுட்புட் இல்லாம நீங்க வெறும் இன்புட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, நாளைக்கு என்னன்னா மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும் சிஸ்டம். மனுஷன் எப்ப புத்தி பிதறிச்சு போகுறான், எப்ப மனுஷன் தானா பேசுறான் அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். உள்ள போட்டு 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 வச்சு அவன் பேச வேண்டிய நேரங்கள்லாம் பேசாம 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 இருந்து அது டம்ப் ஆகி ஒரு நாள் பஸ்ட் ஆகி அதுக்கு பிறகு அவன் தானாவே பேசிட்டு இருப்பான். ஏன் இப்படி தானாவே பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. அவன் பேச வேண்டிய நேரத்தெல்லாம் பேசாத பேசாத இருந்து உள்ள போட்டு 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 டம்ப் பண்ணதனுடைய விளைவு அது இன்னைக்கு பஸ்ட் ஆகி தானா பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் உள்ள போட்டுட்டே இருந்தாலும் அதற்கு உண்டான செயலை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் அது என்னைக்காவது பஸ்ட் ஆகி உங்ககிட்ட இருந்து தாறுமாறா வெளிப்படும். அப்புறம் செல்வன் பிரகதீஸ்வரன் போன் பண்ணுவான் அவன் ஃப்ரெண்டுக்கு. என்னடான்னு, எங்க அப்பா நல்லாதானே இருந்தாரு, செல்வ சிந்தனைன்னு ஒண்ணு போனாரு, அன்னையில இருந்து என்னடா நான் அம்பானி ஆவேன் நான் அம்பானி ஆவேன் நான் அம்பானின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு பாவம். அந்த மாதிரி வச்சிருக்கூடாதுங்க ஐயா. ஓகே, ஓகேங்க ஐயா. நன்றி ஐயா. சரிங்களா? ஓகேங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. நீங்க சொல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. கண்டிப்பா. அப்போ என்கிட்ட வரவங்க எல்லாருமே எப்போ வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் டோஸ் ஆன பிறகு தான் வராங்க. புரியுதுல? அஜீரண கோளாறுல தான் வராங்க. நான் ஒரு ஈனவோ சோடாவோ கிடோ ஏதோ ஒண்ணு கலக்கி கொடுத்த பிறகுதான் சரி பரவாயில்ல சரி போ அப்படின்னு. சரி நானும் அப்படிதான் ஒரு 10 நாள் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு அமிச்சா திரும்ப அடுத்த நாள் திரும்ப எல்லாம் ஓவர் டோசேஜ் பண்றீங்க. அது திரும்ப உங்களை பழைய இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும். இதுல நான் பாக்குறது என்ன தெரியுங்களா, நீங்க யாரும் தவறா எடுத்துக்கோனா சரிங்களா? இல்லைங்க ஐயா. கண்டிப்பா யாருமே தவறா எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல. தகவல்கள்லயும் தரவுகளிலையும் வந்து என்னன்னா அருணகிரி ஐயா யானை. தகவல்களிலையும் தரவுகளிலையும் தரவுகள். அருணகிரி ஐயா யானை. அந்த யானை என்ன பண்ணுதுன்னா மத்தவங்க எல்லாம் தவறா நினைச்சுக்க வேண்டாம். சரிங்களா? இது ஒரு ஒப்பீட்டுக்காகத்தான். உடனே நீங்க எங்களெல்லாம் குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த யானை என்ன பண்ணுதுன்னா தன் கூட சில பூனைகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு யானை என்ன சாப்பிடுதோ அதே உணவு பூனைக்கும் போட்டுட்டு இருக்குது. அந்த அளவுக்கு உணவு பூனைக்கு தேவையில்லை.
புரியுதுங்களா? அப்ப இது புரியுதுங்க உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னா, யானை சாப்பிடுற அதே அளவுக்கு பூனை சாப்பிட்டுச்சுன்னா பூனையோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் எவ்வளவு கொடுத்தாலும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி அருணகிரி ஐயாக்கு இருக்குது. அவர் அதை ரொம்ப வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்குள்ள போச்சுன்னா அது வேற மாதிரி ஆகும். ஆனா அவரு பாக்குற அதே விஷயத்தை கொண்டாந்து உங்ககிட்டயும் கொடுக்குறாரா? அதுல இருக்கிற ஒரு வார்த்தை புரியறதுக்கே உங்களுக்கு 2 நாள் ஆகும். ஒவ்வொரு வீடியோல இருக்கிற ஒரு வார்த்தை புரியறதுக்கு 2 நாள் ஆகும். ஆனா அவர் என்ன பண்ணணும்னா புதுசு புதுசா ஒரு வீடியோ நீங்க ஒரு 10 வீடியோ ஓட்டிடுறாரு. ஆப்பி கண்ணன் சாரா என்னடா இதை எழுதுறதுக்குள்ள அது கொடுக்குறாரு, அதை எழுதுறதுக்குள்ள இது கொடுக்குறாரு. அவர் பாக்குறாரு. அவர் உடனே ஐயா வீடியோ அனுப்புங்க ஐயா, அனுப்புங்க ஐயா, அந்த வீடியோ அனுப்பிச்சிருங்க ஐயா. எவ்வளவுதான் எழுத முடியும்? புதுசு புதுசா அதுல வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தா அது இல்லை, அது இல்லை, இது பார்த்தா இது இல்லைன்னு அவரு அந்த வீடியோ அனுப்புங்க, இந்த வீடியோ அனுப்புங்கன்னு. அப்ப எல்லாமே அவருக்கு அனுப்புங்கன்னு சொல்ற மாதிரியான வீடியோவா தான் இருக்குது அது. இது பாத்தீங்கன்னா அவர் காமிச்ச ஒரு 10 வீடியோனா 10 வீடியோ அவர் அனுப்ப சொல்றாரு. ஆனா அருணகிரி ஐயா என்ன பண்றாருன்னா தான் பார்த்த 100 வீடியோல 10 வீடியோ தான் அவர் எடுத்து காட்டுறாரு உங்ககிட்ட. புரியுதுங்களா? அவர் பார்த்த 100 வீடியோல 10 வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கிறாரு. அந்த 10 வீடியோவை நீங்க அனுப்புங்க அனுப்புங்கன்றீங்க. அப்படின்னா அவர் பார்த்த எல்லா வீடியோ எடுத்து பாருங்க. அவர் 100 வீடியோ பாக்குறாரு. சரிங்களா அருணகிரி ஐயா? அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்றேன் நானு. நீங்க வகுப்பை விட்டு விலகி செல்லாதீர்கள். சரிங்களா? இங்க என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறோமோ, இங்க என்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கொடுக்குறோமோ, அந்த பாதையை பிடிச்சுக்கிட்டே போங்க. அது சம்பந்தமான தேடலா இருக்கட்டும், அது சம்பந்தமான வீடியோவா இருக்கட்டும். புதுசா ஒண்ணுத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்க மனசு அது தனி ஃபோர்ஸ் போட்டுரும். தனிப்படை அமைச்சு முதல்ல ஸ்விட்ச் வேர்டுன்னா பார்த்துட்டா போ. இப்படி எல்லா பக்கமும் பிரிச்சு விட்டுதுன்னா மனசனுடைய எனர்ஜி திரும்ப குறைய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கொண்டாந்து தான் உங்களை நான் என்ன பண்றேன், செல்வ சிந்தனை, செல்வ சிந்தனை, செல்வ சிந்தனை, செல்வ செயல், செல்வ பயிற்சின்னு அப்படியே மாத்தி உங்களை உள்ள கொண்டு போயிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வள்ளுவர் எழுதின திருக்குறளுக்கு பாருங்க, அதுக்கு எவ்வளவு பேர் இன்னமும் உரை எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாம எழுதுற உரை என்னவா இருக்கும் பார்த்தீங்களா? வள்ளுவர் சொன்ன குறளுக்கெல்லாம் நாம மட்டும்தான் செல்வ சிந்தனையாக உரை எழுதுறோம். வள்ளுவர் சொன்ன அத்தனை குறளையும் செல்வத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு, நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? அங்கே நாம என்ன விலகல? நாம ராமாயணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது செல்வ சிந்தனைக்கானதாகத்தான் இருக்கும். புராணங்களாகட்டும், இதிகாசங்களாகட்டும், எது இருந்தாலும் நம்முடைய ஒரே கீவேர்ட்ஸ் செல்வ சிந்தனை தான். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஐயா அந்த ஆங்கிளே அப்ரோச் பண்றோம்ன்றீங்க. ஆமா. செல்வ இப்போ சிந்தனைகளை மட்டும்தான் அப்ரோச் பண்ணோம். புரியுதுங்க ஐயா. இப்போ வந்து என்னன்னா அருணகிரி ஐயா பிளசிபோ விளைவுன்றது என்னது? பிளசிபோ விளைவுன்றது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம அதை டம்மி ஃபில்ல எடுத்துக்கும் போது ஒரிஜினல் ஃபில்லுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்ட் இதுக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியது மருத்துவத்துறையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சரிங்களா ஐயா? பிளசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா மருத்துவத்துறையில மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய அதே செயலை மருந்துகள் மாதிரி அது அல்லாத மருந்துகள் அல்லாத வேற ஒன்றை கொடுத்து அதே எஃபெக்டை உருவாக்குறதுக்கு பேர் தான் பிளசிபோ எஃபெக்ட். ஆனா நாம என்ன பண்றோம்னா இப்ப அதை கொடுத்து உங்க உடம்பெல்லாம் ஹீல் பண்ண போறோம்ல, அதே பிளசிபோ எஃபெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா உங்களை செல்வந்தராக்குவதற்கு. ஏன்னா சில நேரம் நான் சொல்லும் போது அருணகிரியா ஒத்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. என்ன ஐயா சொன்னது இந்த இடத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகுது, டேட்டா தப்பா இருக்குதுன்னு, இந்த இன்ஃபர்மேஷன் தப்பாச்சு அப்படின்னு. நான் அப்பெல்லாம் அவர்கிட்ட சொல்றதுன்னா, நீங்க சொல்றது உண்மை, நான் சொல்றது நன்மை. புரியுதுங்களா? அருணாச்சலம் படம் எடுத்தாங்க இல்லைங்களா? அந்த படம் எடுக்கும் பொழுது படத்தின டைரக்டர் யாருங்க? தெரியலைங்க. சுந்தர் சி. சரிங்களா? அப்போ படம் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லாரு, நீங்க அந்த படம் பார்த்துருப்பீங்க.
அந்த எல்லா சொத்தும், அதாவது அந்த 30 நாள்ல செலவு பண்ணிட்டு அவர் போகும்போது ஒரு ஹோட்டல்ல படுத்துட்டு இருப்பாரு. ஹோட்டல் மேனேஜர் வந்து சொல்லுவாரு, சார் உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்புங்க. பாத்திருக்கீங்களா? அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலு. நம்ம போய் தங்குறோம்னா எங்கேயாவது மேனேஜர் வந்து நம்மள சொல்லுவாரா, டைம் முடிஞ்சிச்சு சார், நீங்க கிளம்புங்கன்னு? ஹலோ, சொல்ல மாட்டாங்க சார். அன்டில் அதர்வைஸ் காசு சொல்ல மாட்டாங்க இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல அந்த காட்சி எப்படி அமையணும் பொழுது ரஜினிகாந்த் சொன்னாராம், இல்ல இந்த இடத்துல இந்த காட்சி ரொம்ப பவர்ஃபுல்லா வரணும்னா நான் அங்க படுத்துட்ட மாதிரி படுத்துட்டு இருப்பேன். மேனேஜர் வந்து என்ன வந்து என்ன சொல்லணும்? போன்னு சொல்லணும். சார் உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவர் சொல்லணும். அப்பதான் இங்க வெயிட் ஏறும் அப்படின்னாராம். உடனே அதுக்கு சுந்தரிசி சொன்னாராம், என்ன சார் சொல்றீங்க? அப்படிலாம் சொன்னா அது லாஜிக்காவே இருக்காதே. மக்கள் கேட்க மாட்டாங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எப்படி அப்படி அனுப்பலாம்னு எப்படியா கேட்க மாட்டாங்களான்னு. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க வைங்க, பயங்கர வெயிட்டா இருக்கும்னு சொன்னாராம். சரி, இதெல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த காட்சி வச்சாராம். முடிஞ்சு போச்சு. அவர் இப்ப கூட சொல்றாரு, 20 வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னைக்கு வந்து இல்ல. ஆனா இது வரைக்கும் யாருமே அந்த இது லாஜிக்கா இல்லையான்னு கேட்கவே இல்லை அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னா அந்த இடம் வந்துன்னா அவ்வளோ இம்பாக்டை ஏற்படுத்துனது, அவ்வளோ வெயிட் கொடுத்ததுன்னு. அதனால ரஜினி சார் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கிட்டு நான் அடுத்தடுத்து படங்களை நான் அதை பயன்படுத்துறேன். அரண்மனையில கூட நான் சில இடங்கள்ல அந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத காட்சி வச்சிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் யாரும் கேட்கல. நிறைய திரைப்படங்கள்ல அந்த மாதிரி லாஜிக் இல்லாத இடத்துல நான் அதை வைக்கிறேன். ஆனா கேட்கறாங்கன்னா யாரும் கேட்கல. அப்பதான் தெரிஞ்சது இதனுடைய ஃபார்முலா என்னன்னு. இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லையா? காரணம் என்னன்னா அந்த சீன் அங்க வந்து வெயிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மக்களுடைய மைண்டு அதுக்கு லாஜிக்குள்ள போகாது. சரிங்களா? அந்த மாதிரிதான் இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காட்சியை பார்த்தாலோ ஒரு விஷயத்தை பார்த்தாலோ உடனே நீங்க எல்லாம் லாஜிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. லாஜிக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. நான் உங்களை எங்க இருந்து உடைச்சு கொண்டு வரணும்னா, உங்களை அந்த லாஜிக்ல இருந்து உடைச்சு உங்களை எங்க கொண்டு வரணும்னா ஒரு மேஜிக். அந்த மேஜிக் தான் கொண்டாட ஆசைப்படுறேன் நான். நீங்க லாஜிக் எல்லாம் உடைச்சாதான் உங்களுடைய வாழ்க்கையில மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான். இந்த லாஜிக் இல்லாத விஷயங்களை நீங்க நம்புறது தான் மேஜிக். நான் சொன்னேன் இல்லையா, லைஃப் பாத் நம்பர். ஒரு நம்பரை பிடிச்சிங்க உங்க வாழ்க்கை நல்லா ஆயிடும். இது எப்படி நம்பர் பிடிச்சா எப்படி நல்லா ஆகும்? உடனே யூடியூப்ல தேடுறது. நம்பர் பிடிச்சிட்டா வாழ்க்கை நல்லாமா? அப்போ யூடியூப்ல ஒரு 10 பேர் சொல்லியிருக்கணும், நம்பர் பிடிச்சிட்டா வாழ்க்கை நல்லா. ஓ கரெக்டுப்பா, 10 பேர் சொல்றாங்கப்பா, அப்போ வாழ்க்கை நல்லாகும். ஒருவேளை சொல்லலைன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? உங்க மைண்ட் அதை ஏத்துக்காது. எல்லாவற்றிலுமே லாஜிக் தேடிட்டு இருக்க வரைக்கும் உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ஒரு வீடியோவும் ஆஃப் ஆகிட்டே இருக்குது? யாரோ ஒருத்தர் வெளியே போயாச்சு, வீடியோலாம் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வேற ஏதாவது மேஜிக் பண்ண போறீங்களா? டிராவல்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்ல, ஏழுமலையா கூட இருக்காங்க, மேஜர் நாராயண ஐயா கூட இருக்காங்க. இல்ல அதெல்லாம் அவரு கூட இருக்காரு. 13 பேர்ல யார் வெளியே போனது? வேலுமதன் சார் வந்துட்டாரு. சரி, ஓகே. நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், அதனால வீடியோ போட்டுக்கல ஐயா. சரிங்க ஐயா, நீங்க ஆடியோல இருங்க. சிறப்பு. சந்தோஷம். சிவபாலன் ஐயாவும் சொல்லிட்டாங்க, அதனால 2 பேருமே ஆடியோல இருங்க. மேஜர் நாராயணன் சார், சொல்லுங்க ஐயா. நேத்து ஏதோ உடற்பயிற்சி கொடுத்துட்டு இருந்தீங்க, சிறப்பு. அது ஓவர் டோஸ்ல, இது ஓவர் டோஸ் சேர்ந்தது தான். இல்லைங்க, அது ஓவர் டோஸ் இல்ல. சரிங்களா? அது தேவையான ஒண்ணுதான். ஓகேங்களா? அது சிறப்பு. அது அதனால ஏன்னா நீங்க வந்து 10 நாளுமே நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஓவர் டோஸ் ஆயிருக்கலாம். நேத்து வந்து ஒரு 10 நிமிஷம் தானே சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, சரிங்களா? ஆனா மக்கள் எல்லாம் அதுல இருந்து கத்துக்கிட்டாங்க ஐயா. 10 நிமிடங்களுக்கு குறைவாக சொன்னா 2 நாள் கத்தாச்சு. இல்லைங்க, மக்கள் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. என்ன கத்துக்கிட்டாங்க சொல்லுங்க போலாம். மேஜர் நாராயண ஐயா, மேஜர் நாராயணன் இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸா இருக்க காரணம் அதான் கத்துக்கிட்டோம். இல்லைங்கய்யா, மக்கள் எல்லாம் என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, நீங்க பயிற்சி செய்யும் போது
கேமராவை எந்த ஆங்கிள் வச்சா படுத்துக்கிட்டே பயிற்சி செய்யறது தெரியும்னு கத்துக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். அந்த துணி துவைக்கிற மாதிரி அந்த இது ட்ரை பண்ணேன். ஒரு லைட்டா பெயின் இருந்தது. அது இல்லை இப்போ லெஃப்ட் சைடு. ஏன்னா பைக்லயே வந்து அந்த 65 கிலோமீட்டர். சரி சரிங்கய்யா. யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேஜர் சார். சரி ஓகே, சிறப்பு. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களுடைய மொத்த கவன குவிப்புகளும் ஒரு புள்ளிக்கு மாற வேண்டும். அந்த ஒரு புள்ளி என்னவென்றால், இந்த ஆண்டு நீங்கள் செல்வந்தனாவதற்கான பயிற்சியை முடித்தாக வேண்டும். ஐயா, நம்ம வெறும் பயிற்சி மட்டும்தான் கொடுக்குறோம். இன்னும் இதை நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா கடைபிடிக்கணும். அதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகுன்னு தெரியாது. அதையெல்லாம் கடைபிடிச்சு நீங்க செல்வந்தனாகவே ஆகி நீங்க வாழணும். அதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் தேவைப்படுன்றதெல்லாம் உங்களுடைய போர்ஸ்ல தான் இருக்குது. அப்ப நீங்க இங்க பயிற்சியில இருந்து விலகி விலகி நீங்க போகும்பொழுது, அல்லது ஓவர் டோசேஜ் ஆகும்போதெல்லாம் திரும்ப அதை குறைச்சி நீங்க எடுக்கிறதுக்கு திரும்ப நாள் கடந்துட்டே இருக்கும். பாத்துக்குங்க. சரி ஓகே, இன்னைக்கு 5:34 ஆச்சு. இதை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா சரியாக இருக்குமானா இருக்காது. நீங்க புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஓகேங்க ஐயா. இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை. இயற்கை இயற்கை என்கிற பாடத்திட்டத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்துல தெளிவாயிடணும். செல்வ சிந்தனையினுடைய தாரக மந்திரம் என்ன? நம்பிக்கையை பயன்படுத்துங்கள். சரி, அவ்வளவுதான். ஏன்னா மறந்து போச்சுங்கய்யா. நம்பிக்கை பலப்படுத்துங்கள் ஐயா. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையோடு இணைந்திருங்கள். அவ்வளவுதாங்க ஐயா. சரில ஐயா அவங்க வந்து எடுத்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டு காமிச்சுதான், ஓ இதுதான் கீவேர்ட்ஸா அப்படின்னு நம்ம மனசு பாக்குது. சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டோம், ஓ இதுதான் சுவிட்ச் வேர்டா, அடடா இப்படிலாம் பாக்குது. ஆனா இதெல்லாம் எதுவுமே சொல்லாம உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கீவேர்டும் மாஸ்டர் சுவிட்ச் வேர்டும் என்னன்னா இந்த தாரக மந்திரம் சொல்லாமல் கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? இதை பயன்படுத்தவே இல்லையே. இன்னைக்கு சுவிட்ச் வேர்டு பார்த்த உடனே எல்லாருக்குள்ளாரையும் மனசுக்குள்ள நான் இந்த சுவிட்ச் வேர்டு இனிமேல் பயன்படுத்த போறேன், அந்த சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தணும் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா ஏற்கனவே கொடுத்த சுவிட்ச் வேர்டை மறந்து போச்சு இப்போ. இல்ல ஓம்குமார் சார் சொல்லுங்க. சார் நிறைய வீடியோஸ் அனுப்புறாரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ம டைம் இல்லை சார். அதெல்லாம் விட்டுருங்க ஐயா. நம்மளுடைய செல்வச்சிந்தனுடைய தாரக மந்திரம் என்ன? நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். ராபிகரன் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நீங்க மீட்ல வச்சு பேசினாலே கேட்கிற சக்தி இன்னும் எங்களுக்கு வரல. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையோடு இணைந்திருங்கள். மாத்திட்டீங்க பாத்தீங்களா? மாத்திட்டீங்க ஐயா. தாரக மந்திரத்தை மாத்திட்டீங்க ஐயா. சார், நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையுடன் இணைந்திருங்கள். இயற்கையுடன் இணைந்திருங்கல்ல, இயற்கையை இணைத்திடுங்கள். இயற்கையுடன் இணைந்திருங்கள்னா என்ன அர்த்தம்னா, இயற்கை அங்கேயே இருக்கும், நீங்க போய் இணையறதா அர்த்தம். ஆனா நாம சொல்ற வார்த்தை அப்படி இல்லை. நீங்க அங்கேயே இருக்கணும், இயற்கை கொண்டாந்து இணைக்கணும். ரெண்டுத்துக்கும் பொருள் வேற, சரிங்களா? அதனால இயற்கையோடு இணைந்திருங்கள்ன்றதுக்கும் இயற்கையை இணைத்திருங்கள்ன்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால நீங்க ஒரு வார்த்தை மாத்தினாலும் என்ன தெரியுங்களாகும், ஒரே ஒரு எழுத்து மாத்தினாலும் வைப்ரேஷன் மாறிவிடும், சரிங்களா? கடைசியா உங்களுக்கு என்ன தெரியுமா பாடம்? இங்க எல்லாம் கடைசியா எங்க போய் முடியும்னா வைப்ரேஷன்ல தான் முடியுது. அதனாலதான் அந்த வார்த்தையை தூக்கி நான் என் பேருக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் மாத்திட்டா போதும், உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அவ்வளவுதான் விஷயமே. அதுக்குதான் இவ்வளவு பாடுபடுறோம், அந்த வைப்ரேஷன் மாத்துறது தான். அப்போ சொல்ற சொல்லுல இருக்கிற வைப்ரேஷன், நீங்கள் எண்ணும் பொழுது வரக்கூடிய உங்களுடைய எண்ணங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய சிந்தனையிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன், நீங்க பார்க்கிற பார்வையில இருந்து வர வைப்ரேஷன், கேட்கிற கேள்விகள் இருந்து வைப்ரேஷன், இப்படி எல்லா வைப்ரேஷன் சேர்ந்துதான் உங்களை மோல்டு பண்ணுது. அப்போ வைப்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வார்த்தைகள்ல இருக்கிற வைப்ரேஷன் மாறிடுச்சுன்னா அது உங்களுக்கான மீனிங்கா வேலை செய்யாது.
எப்படி பாவா படத்துல காட்டுவாங்க சரிங்களா? இதுதான் முத்திரை, பாவா முத்திரைன்னு. இந்த பாவா முத்திரை காமிச்சிட்டே இருக்கும்போது இந்த மோதிர விரலுக்கு பாருங்க, இதுல எண்ணெய் விழும். அந்த சுடு எண்ணெய் விழுந்த உடனே இப்படி ஆயிடும். இதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படி மாத்திடுவாங்க. ஒரு விரல் தானே, இதுல என்ன பிரச்சனைன்னு. ஒரு விரலை நீங்க தூக்கிட்டீங்கனாலே முத்திரை மாறி விடுகிறது. முத்திரை மாறிச்சுன்னா அந்த வைப்ரேஷன் மாறிடும், முடிஞ்சு போச்சு. அதேதான் இங்கேயும். நீங்க வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறது விஷயம் வேற. ஆனா எந்தெந்த கீவேர்டு, எந்தெந்த சுவிட்ச் வேர்டு நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இங்க தாரக மந்திரம் அப்படின்னு கேட்டா, இந்த மிலிட்ரி போர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஜனவரி 26 அன்னைக்கும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கும் எடுக்கக்கூடிய அந்த அணிவகுப்புல எப்படி வைக்கிறாங்க, அந்த பூட் சவுண்ட் ஒரே மாதிரி காதுல கேட்கும். நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா தெரியும். நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா அந்த 500 பேர் வைக்கிற அந்த ஸ்டெப் இருக்கு பாருங்க, அப்படியே ஒரே மாதிரி கேட்கும். அதை எங்கேயாவது மாத்தி மாத்தி சலசலன்னு கேட்குமானா கேட்காது. அந்த மாதிரி உங்களுக்கு பேர் சொல்லும்போது டக்கு 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 டக்குன்னு யாரையும் மாத்தாம ஒரே மாதிரி சொன்னீங்கன்னதான் இது உங்களுக்குள்ள போய் கரெக்டா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட நீங்க அதான் சொல்லணும். ஏன்னா நீங்க என்ன ஆக போறீங்க இந்த வருஷம் அப்படின்னா, செல்வந்தன் ஆகிறதுக்கான வேலையில இருக்கிறீங்க. சரி இல்ல சார், எனக்கு இருக்கிற 10 வேலையில இது ஒண்ணு சார் அப்படின்னா எனக்கு ஒன்றும் தவறு கிடையாது. ஹாப்பிகண்ணன் சார், புரிஞ்சுதா? உங்க எல்லாரை விட நான் வயசுல கம்மி தான். ஆனா வேற வழி இல்லை. நான் சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல மயில் இறகு வச்சு உங்களை தடவி கொடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல மயில் இறகு வச்சு தடவி கொடுத்து சொல்லுவேன். சாட்டை தான் எடுத்தாகணும் அப்படின்னா சாட்டையும் எடுத்துருவேன். அதனால மன்னிச்சிருங்க சரிங்களா? எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா வயதுல பெரியவங்கன்றதுனால. அதனால வார்த்தைகள்ல நான் சாட்டை எடுக்க வேண்டிய இடங்கள்ல நான் வார்த்தைகளை சாட்டை எடுத்துக்குவேன், பயிற்சிங்கிறதுனால. அதனால யாருமே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது எல்லாமே உங்களை சரி செய்வதற்காக மட்டுமே, உங்களை முன்னேற்றத்துக்காக மட்டுமே. நன்றி ஐயா. ஹாப்பிகண்ணன் சார், மீண்டும் சொல்லுங்க ஐயா. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசு சார். பாத்தீங்களா? ஒத்துக்கவே மாட்டாரு. இல்ல ஐயா, ஒத்துக்கவே மாட்டாரு. இது கடுகு இல்ல மிளகுன்னு ஒத்துக்கவே மாட்டாரு. எப்படியாவது என்ன சின்னதா ஆக்கிடணும். நன்றிங்க ஐயா. ஹாப்பிகண்ணன் சார், சொல்லுங்க சார். சார் மிளகு வந்து உடம்புக்கு நல்லது. வந்துட்டேன் ஐயா, உங்ககிட்ட வருவேன். ஹாப்பிகண்ணன் சார், சொல்லுங்க. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கை பயன்படுத்துங்கள், இயற்கை இணைத்திடுங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா மந்திரம்னு சொல்லிருக்கோம். ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு வரும்போது அந்த மந்திரம் மாதிரி வருதானா, ஒரு வேர்டு மாதிரி வருது. அப்படி இல்ல. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கை இணைத்திடுங்கள் அப்படின்னு ஒரு மந்திரம் மாதிரி வரணும். அது அதாவது என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைப்ரேஷன் அந்த வார்த்தையில வெளிப்படணும் சார். அதுவும் மெயினா இந்த வார்த்தை சொல்லும்போது வெளிப்படுத்தணும் உங்களுடைய சக்தி. அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா? நம்ம ஏழுமலை ஐயா இருக்கிறாங்க, அவர்கிட்ட பேசுனீங்கன்னா கால் பண்ணும்போது அவர் என்ன வார்த்தை சொல்லுவாரு? சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமகன்றாரு சரிங்களா? அதுக்கு பொருள் வேற. நம சிவாய என்றால் பொருள் வேற, சிவாய நம என்றால் பொருள் வேற. என்ன சார் பொருள்? இங்க சிவா முன்னாடி இருக்குது, அங்க பின்னாடி இருக்குது, அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா அந்த வார்த்தை அவர் சொல்லும்போது நீங்க கவனிச்சு பாருங்க. மற்றதெல்லாம் பேசும்போது எப்படி பேசுறது தெரியாது. சிவாய நம. ஐயா ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. சிவாய நமக. போன் எடுத்துட்டு ஹாப்பிகண்ணன் சார் லைன்ல வாங்க சார். சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக அப்படின்னு சொல்றாரா? இல்ல, அவர் எடுத்தோடனே அந்த ஃபோர்ஸ் சிவாய நமக. அதுக்கு பிறகுதான் உடம்பு கொஞ்சம் சரியில்லை சார், சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு மெதுவா பேசுவாரு. ஆனா அந்த ஒரு வார்த்தை வரும்போது என்னன்னா அந்த ஃபோர்ஸ் வருது பாருங்க, சிவாய நமக. அந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் இது வார்த்தை சார், மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாக்கியம். ஆனா உங்களுக்கு தான் இது மந்திரம். இந்த பயிற்சியில இருக்கிறவங்களுக்கு தான் இது மந்திரம். அப்ப அந்த மந்திரம் மந்திரம் மாதிரி வெளியே வரணும்வா? இப்ப சொல்லுங்க ஹாப்பிகண்ணன் சார். வரப்போது பாருங்க, எங்க ஜூம்லாம் மத்திரம் தெரிச்சிரும். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றிங்க. கலைச்செல்வன் ஐயா அன்மியூட். எல்லாம் ஃபோர்ஸ் ஆயிட்டாங்க.
நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றிங்க. அன்பு செல்வன் ஐயா. ஐயா, 1 நம்பிக்கையை பயன்படுத்துங்கள். 1, 2, 3 எல்லாம் 2 கிடையாதுங்க. எண்ணிக்கையை ஐயா ஒரு நிமிஷம். உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் அது 3 வரின்னு சொல்லப்பட தவிர மந்திரம்னு வரும்போது இது ஒரே ஒண்ணுதான். அதனால இங்க 1, 2, 3 தேவையில்லை. இப்ப சொல்லுங்க. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றிங்க ஐயா. அருணகிரி ஐயா. எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். திரும்ப சொல்லுங்க. எனக்கு 2 வரி தான் கேட்டது. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றிங்க ஐயா. மில்டன் ராஜசேகர் ஐயா. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். பாத்தீங்களா, இயற்கையோடு தான் வருது. நன்றி. மேஜர் நாராயணன் சார். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றிங்க. திலகம்மா. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றி. வேலுமதனன் சார். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். அவ்வளவுதான். அதனால நாம இங்க கொடுக்குற அந்த கீவேர்ட்ஸையும் நாம கொடுக்குற இந்த சுவிட்ச்வேர்ட்ஸையும் தான் நீங்கள் அடுத்த 10 நாளைக்கு பலப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இந்த கேப்பை கொடுக்குறோம் நம்ம. புரியுதுங்களா? ஓகேங்க. இன்னும் கூட எல்லாத்தையும் இந்த ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் வரல சில பேர்ட்ட. திலகம்மாலாம் மற்றவங்களாம் சொல்லிட்டே வரும்போது திலகம்மா சொல்லிட்டே இருக்கிறேன் மனசுக்குள்ளே. ஏன்னா அவங்க கிட்ட வரும்போது தப்பா சொல்லிட கூடாது. ஆனா அவங்க சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுல இருக்கிற இந்த 3வது வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை இணைத்திடுங்கள். ஏன் ஆப்பிகனன் சார் இயற்கையோட இணைத்திடுங்கள்னு சொன்னாரு? ஒரு வழக்கம் சொல்லு. இயற்கை இல்லைங்கய்யா. அவருடைய மனம் இருக்குல்ல, அந்த மனம் எல்லாமே நம்முடைய மனம் தான் மையம். ஆகவே அந்த மையம் தன்னை மையப்படுத்தி தான் எல்லாத்தையும் பார்க்கும். அந்த வகையில பார்க்கும்போது இயற்கை நம்ம கிட்ட வருமா இல்ல நாம இயற்கைகிட்ட போனோமானா, இயற்கை தானே பிரம்மாண்டமானது. ஆனால் நாம தான் அங்க போகணும் அப்படின்னு அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா டிஃபால்ட்டா எடுத்துக்குது. இயற்கையை கொண்டாந்து இணைக்க முடியாது. சரிங்களா? இயற்கை எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். நாம தான் போய் இணைஞ்சிக்க முடியும். சரி, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், மழை பெய்யுது அப்படின்னா நீங்க மழை நனைனா மழையா உங்ககிட்ட மேல பொழியும். நாம தான் மழையில போய் நனைய முடியும். அப்ப நாம தான் கடலை தேடி போக முடியும், நாம தான் மலையை தேடி போக முடியும், நாம தான் எல்லாத்தையும் தேடி போக முடியும். அந்த டிஃபால்ட்ல இருக்கிற மனசு என்ன சொல்லுதுன்னா, அப்ப நாம தானே இயற்கையை தேடி போக முடியும், இயற்கை எப்படி நம்ம கிட்ட வர முடியும்னால ஒருவேளை நான் சொன்னதுல எங்கேயாவது தவறு இருக்குமோ அந்த மனமே டிஃபால்ட்டா என்ன பண்ணுதுன்னா இயற்கையோடு சரிங்களா இயற்கையை இணைத்திடுங்கள்னு சொன்ன இடத்துல இயற்கையோடு இணைந்திடுங்கள்னு சொல்லுது. புரியுதா? ஆனா நாம சொல்றோம் அந்த பொருள் இல்ல, இயற்கையை கொண்டாந்து சேர்க்க சொல்றோம். அது என்ன கொண்டாந்து சேர்க்க சொல்றோம். ஏன்னா இந்த வார்த்தைக்கான பொருள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த 10 நாள் பாடத்தினுடைய வெயிட் உங்களுக்கு என்னன்னு புரியும். இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன, இயற்கையை இணைத்திடுங்கள் என்பதற்கான பொருள் என்ன? இன் அக்கார்டன்ஸ் டு த நேச்சர்னு சொல்லலாம். அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயல்களும் இயற்கையோட பொருந்தி போகணும், இயற்கையை விட்டு விலகி இருக்கக்கூடாது. அத நேச்சுரல் லாவோட பொருந்தி இருக்கணும். இல்ல அதுதாங்க ஐயா, அந்த இயற்கையை கொண்டாந்து சேர்க்கணும். எதை கொண்டாந்து சேர்க்கறது? எதை சேர்க்க போறோம்? கடல் இருக்குது, அது ஒரு இயற்கை. கடலை உணர்வுகளோட இணைத்திடணும். நம்மளோட அன்றாட நடவடிக்கை மற்றும் உணர்வுகள் இயற்கையோட இணைஞ்சு இந்த 3 வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த மந்திரம் யாருக்கானதுன்னா உங்களுடைய உடலுக்கானது அல்ல, மனதிற்கானது.
சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, இயற்கையை இணைத்திடுங்கள்னா, இயற்கைன்னு நம்ம கண்ணுல பார்க்குறோம் இல்லையா? அது எல்லாமே இயற்கை தான். அதையே கொண்டு வந்து அப்படியே நம்ம வந்து இணைக்க போறோமா? எங்க இணைக்க போறோம்? மனசோட இணைக்க போறோமான்னா, இல்லை. அந்த இயற்கையில நாம் அதை இயற்கைன்னு சொல்லுவதற்கு அதற்கு சில தன்மைகளும் பண்புகளும் இருக்கின்றது. புரியுதுங்களா? இது நேச்சர்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அதுக்குன்னு சில தன்மைகளும் சில பண்புகள் இருக்கின்றது. சரிங்களா? என்னதான் இனிப்பை விரும்பக்கூடிய மனுஷனா இருந்தாலும், என்னதான் இனிப்பையே விரும்பக்கூடிய மனுஷனா இருந்தாலும், பாகக்காய் இனிப்பா இருந்தா சாப்பிட மாட்டாரு. புரியுதுங்களா? அவர் எதுவா இருந்தாலும் இனிப்பா இருக்கணும்னு சார் ஆசைப்படுவாரு. ஆனா பாகாவை கொடுத்து பாருங்க, இனிப்பா இருக்குன்னு சொல்லி பாருங்க, சாப்பிடுவாரான்னா சாப்பிட மாட்டாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அதனுடைய நேச்சர் கசப்பு. அதனால இனிப்பை விரும்புறவங்க கூட பாகற்காயினுடைய கசப்பத்தான் விரும்புவாங்க தவிர, பாகற்காயினுடைய இனிப்பை விரும்ப மாட்டார்கள். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? அது நேச்சுரல் தன்மையே மாறி விடுகிறது. அது விரும்ப மாட்டார்கள். ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா, நம்முடைய மனம் இருக்கு பாருங்க. நம்ம மனம் நேச்சர்ல இருந்து கிடைச்ச விஷயம், இயற்கையில இருந்து கிடைச்ச விஷயம். அதனால இந்த மனம் இயற்கையாக இருக்கவற்றை அது விரும்புவது என்பது இயல்பு. அது இயல்பாக அப்படிதான் படைக்கப்பட்டிருக்குது. மனம் என்ன அது? இயற்கையை விரும்புற மாதிரி தான் அது படைக்கப்பட்டிருக்குது. அதனால அது இயல்பு. இந்த இயல்பு தன்மையைத்தான் நாம என்ன பண்ணணும்னா இயற்கையினுடைய தன்மைன்னு சொல்றோம். அது அவருடைய நேச்சருங்கன்றல. பர்த் நேச்சரு. சரில. அது அவருடைய பர்த் நேச்சர். அது அவங்களுடைய ரிலீஜியஸ் நேச்சர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன வார்த்தை அந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதுக்குன்னு ஒரு தன்மையும் பண்புகளும் இருக்குது பாருங்க. அதைத்தான் நம்ம நேச்சர்னு சொல்றோம். இப்ப அந்த வகையில் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையை இணைத்திடுங்கள் அப்படின்னா, இந்த செடி, கொடி, மரம் அதெல்லாம் அப்படியே இழுத்துட்டு வந்து மேல சுத்தி சில சார் இயற்கையோட இணைஞ்சிட்ட சார். அப்படியே பாருங்க என்ன அப்படின்னு நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாரு? அன்பு செல்வன் ஐயா நிக்க போறாரு. சார் சட்ட பேண்ட் தெரியலையே சார் எங்க சார் அப்படின்னா, நான் இயற்கையோட இணைஞ்சிட்டேன் சார். எல்லாம் இனிமேல் பூரா உடம்பு பூரா செடி கொடி தலை தான் சார். அப்படி இணைக்கிறது இல்ல. முருகருக்கு பச்சை சாத்தி மாதிரி நம்ம மாறி. அதான் அப்படி இணைக்கிறது இல்ல. இயற்கையில சில தன்மைகளும் பண்புகளும் இருக்கின்றது. அந்த பண்புகளை கொண்டு வந்து எங்க சேர்க்கணும்னா உங்க மனசோட சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல நடக்க போகுது. சரிங்களா? அந்த வகையில நாம் இன்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பாடத்திட்டம் என்னவென்றால், உங்களுக்கு இயற்கையை பார்க்கும் பொழுது சரிங்களா? உங்கள் கண்களுக்கு புலப்படக்கூடிய அந்த மெகா தன்மை என்ன? இயற்கை அப்படின்னால அந்த மேஜர் தன்மை உங்க கண்ணுக்கு புலப்படணும். அது என்ன? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மாதிரி இயற்கை எல்லாத்தையும் கொடுக்குது. நம்ம அத மாதிரி கொடுக்கணும். இல்ல சார் அத பார்த்த உடனே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் சார். சார் ஓகேம்மா. கலைச்செல்வன் ஐயா. இயற்கையின் தன்மையை இயற்கையாக பொருத்தி பார்ப்பது. இல்ல அதான் ஐயா அது என்ன தன்மை அதை மட்டும் சொன்னா போதும். இப்ப நாராயண ஐயா என்ன சொன்னா கொடுத்தல்றாரு. திலகமாமா என்ன சொன்னா ஈர்ப்புங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றாரு. இயற்கையை இயற்கையாகவே விரும்புவது. சரி ஓகே. வேலுமதன் சார். இயற்கை மீது கற்றுக்கொள்ளுதல் ஐயா. கற்றுக்கொள்ளுதல். ஓகே. ஓம்குமார் சார். இயற்கையில இருந்து கொடுக்கிற தன்மையை நம்ம கவனிச்சோம் சார். கொடுக்கிற தன்மை. ஓகே. அன்பு செல்வன் சார். இயற்கையில நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். அதான் என்ன அக்செப்ட் பண்ண போறீங்க? அதுக்கு என்ன வார்த்தை? ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. லெசன் தான். ஓகே ஓகே ஓகே. மில்டன் ராஜசேகர் சார். தெரியல சார் எனக்கு. தெரியல. மேஜர் நாராயண் சார்.
தெரியலைங்க. தெரியல. ஹாப்பி கேன் சார். வணக்கம் சார். இயற்கையோட சக்தியை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யறோம் சார். அது சக்தி வாய்ந்தது. ஓகே. அருணகிரி சார். சார் ஷேரிங் சார். எப்படி தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கட்டு, அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. சிறப்பு. ஆக இன்று நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம ரிச்சி நாராயண ஐயா சொன்னதும், நம்ம அருணகிரி ஐயா சொன்னதும், குமார் சொன்னதும் கொடுத்தல் என்கிற ஒரு ஃபார்மேட்ல இருக்குது. கொடை வள்ளல். ஐயா ஏழுமலை ஐயா நீங்க மியூட் பண்ணிட்டு கேட்டுட்டு வாங்க ஐயா. உங்களுடைய தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் அழைக்கும் பொழுது வந்தால் போதும். ஏன்னா ஒரு இறைச்சல் வருகிறது உங்ககிட்ட இருந்து. அதனால நீங்க எல்லாம் கேட்டுட்டே வாங்க. ஓம்குமார் சார் சொல்லுங்க. சார் நான் 6 மணிக்கு கிளம்பலாம் சார். வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் சார். அது நன்றிங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுங்களா, இயற்கையினுடைய அந்த பிரம்மாண்டமான ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பது. அது எப்படி கொடுக்கிறது என்றால் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய தன்மை. இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுதான் நமக்கு கீவேர்ட்ஸ், சுவிட்ச் வேர்டு. கொடுக்கறதுன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா, அது வெயிட்டா இருக்காது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றது, இதை நீங்க சேர்த்துக்கணும். அப்ப இன்னைக்கு முதல் பாடத்திட்டம் என்னன்னா, இந்த இயற்கை எப்படி இயங்கி கொண்டிருக்குன்னு நீங்க அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும். இயற்கை எப்படி இயங்குகிறது என்றால் பிரதிபலன் பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே ஏதேனும் ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்தா நம்ம செய்யறோம். ஆனா இயற்கையினுடைய செயல்பாட்டுக்கும் மனிதனுடைய செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னா, அது பிரதிபலன் பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த தன்மையில அது இருக்குது. நீங்க அந்த தன்மையில இருக்கிறீங்களா? உங்க மனம் அந்த தன்மைக்கு மாறிடுச்சா? அப்ப மாறலன்னா முதல்ல அதை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. பிரதிபலன் பார்க்காமல் கொடுப்பது. புரியுதுங்களா? ஐயா அடியன் கொஞ்சம் அர்ஜென்டா கூப்பிடுறாங்க, கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. சரிங்கய்யா. சரி நன்றியா. சரி கிளம்புங்கய்யா. நன்றி. அப்போ பிரதிபலன் அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுக்கிற தன்மைக்கு நீங்க எப்ப மாறுகிறீர்களோ, அதாவது உங்கள் மனம் எப்ப மாறுகிறதோ, அந்த தன்மை எப்போ உங்க மனம் அடைகிறதோ அப்பவே இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா அளவில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். ஏன்னா நீங்க பிரதிபலன் பார்த்துட்டீங்கனால என்ன ஆகுதுன்னா உங்க மனம் வந்துன்னா ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வந்துருது. நான் நம்முடைய வகுப்புக்கு, வாராந்திர வகுப்புக்கு இந்த 10 நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்னு நான் கேட்டு, யாராவது 500 மேல போடுவீங்களா? சரி 10 நாளைக்கு 500 ரூபாய் போடுங்க சார் அப்படின்னு சொன்னா யாராவது 500 ரூபாய்க்கு மேல போடுவீங்களா? போட மாட்டாங்க ஐயா. 500 ரூபாய் சொல்லிட்டாரு, 500 ரூபாய் தான் போட்டுருவோம். 500 ரூபாய் சொல்லிட்டு 500 ரூபாய் போட்டுருவீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும். நீங்கள் எதிர்பார்த்து விட்டீர்கள் என்றால் எதிர்பார்ப்புக்கு மேல கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இதே நான் என்ன பண்றேன், நீங்க விருப்பப்பட்டது போடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுல ஒருத்தர் கூட போடுவாரு, ஒருத்தர் கொடைய போடுவாரு. நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க விருப்பத்துக்கு விடும்பொழுது என்ன நடக்கும்னா, அங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்பொழுது நீங்கள் பிரதிபலன் பார்க்காமல் கொடுக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு கிடைப்பதும் பிரதிபலன் பார்க்காமல் கிடைக்கும். அதை உணர்த்துவதற்காகத்தான் கீதையில் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியம், பலனை எதிர்பாராதே கடமையை செய். காரணம் என்ன, நீங்க பலனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரு வேல்யூக்குள்ள செட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க செட் பண்ற வேல்யூ தான் அது கிடைக்குமான்னு தெரியாது. அதை விட அதிகமா கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நீங்க வேல்யூ செட் பண்ணனால அதுக்கு மேல கொடுக்க முடியாது. இப்போ திருப்பதி உண்டியில டெய்லியும் கோடிக்கணக்கான பணம் சேருது, எப்படி? அங்க யாராவது காணிக்கை உண்டியலில் 101 ரூபா தான் போடணும்னு எழுதி ஓட்டிட்டாங்கன்னா அப்ப என்ன 101 தான் போடுவாங்க மக்கள்.
அப்போ மக்களுக்கு கிட்ட இருந்து வரக்கூடிய காணிக்கை இருக்கு பாருங்க, அது கடவுள் கிட்ட எப்படி போய் சேருதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க லிமிட்டேஷன் இல்லாதனால தான் அன்லிமிட்டடா சேருது. அதே மாதிரிதான் நம்முடைய வகுப்புல நான் வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒருவேளை நான் எதிர்பார்க்கிறத விட 10 மடங்கு கம்மியா கிடைக்கலாம். சரிங்களா? எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு கூடுதலா கிடைக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து சரிங்களா? எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை. நீங்கள் என்ன தகுதியை வளர்த்துக் கொள்கிறீர்களோ, நீங்கள் என்ன தகுதியை அடைகிறீர்களோ, அந்த தகுதிக்கு உண்டானவற்றை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீர வேண்டும். அதுதான் அதனுடைய விதி. பிரபஞ்சத்தினுடைய விதி என்னதுங்களா? உங்களை நீங்கள் என்ன தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்களோ, அந்த தகுதிக்கு உண்டானதை கொடுத்தே ஆகணும். எல்லா டீ கடையிலையும் மாஸ்டர் இருந்தவங்க எல்லாம் பிஎம் ஆக முடியாது. புரியுதுங்களா? ஆனா பிஎம் ஒரு காலத்துல மாஸ்டரா இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. அப்போ இதுல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா டீ மாஸ்டரும் காலத்துக்கு டீ மாஸ்டர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா ஒரு டீ மாஸ்டர் என்ன பண்ணார்னா, தன்னை பிஎம் ஆக்கிக் கொள்வதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டார். சார் கண்ணன் சார் சொல்லுங்கய்யா. சார் இன்னைக்கு ஒரு வீடு கிரக பேசணும் சார். ஃபேமிலி கிளம்பிட்டு இருக்காங்க சார். நான் கொஞ்ச நாள் கிளம்பணும் சார். தேங்க்யூ சார். சரிங்கய்யா, சிறப்பு. ஐயா நானும் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன், சரி ஆஃப் பண்ணிக்கிறேன். பிரகதீஷ் கொஞ்சம் டிராப் பண்ண ஒரு காம்படிஷன் வராம, அதுக்காக ஐயா. சரிங்கய்யா, இன்னைக்கு சாரி ஐயா, நன்றி. எல்லாரும் கேட்கறாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. ஸ்கூல் நான் கூட முடிய 6:30 போற மணிக்கு டைம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாமா? 6 மணிக்கு ஸ்கூல் முடிய போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அதாங்க ஐயா, நான் கூட ஒரு 6:30 மணிக்கு வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கலாமா? சரி. அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுங்களா, நாம இன்னும் என்ன தன்மைக்கு மாறவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல, இயற்கை எப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றதோ, அந்த தன்மைக்கு நீங்கள் மாற 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 அந்த அந்த நீங்க என்ன தகுதியை நீங்கள் உங்களுக்கு வளர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ, சரில, அந்த வேல்யூக்கு உண்டானதை இந்த இயற்கை கொடுத்தே ஆகணும். அதுதான் கீதை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உபதேசம். நீங்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்து கொண்டால் போதும், என்ன கிடைக்கும்? தகுதிக்கு உண்டானதை பிரபஞ்சம் கொடுத்துரும். நாம கொடுக்கணும் தான் எதிர்பார்க்கிறோமே தவிர, ஆனா அந்த தகுதி இருக்குதா? நம்ம ரிச் நாராயண ஐயா அவர்கள் ஒரு புத்தகத்தை அனுப்பினார் எனக்கு, ஈர்ப்பு விதியும் பணமும்னு. இல்ல, பேரே பயங்கர வைப்ரண்ட் ஆகுது. எங்க வீட்டுல கொண்டாந்து மறுநாள் காலையில கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்துச்சுன்னு. சரி, எடுத்து பிரிச்சு பார்த்தோம். ஒரு புத்தகம் இருந்தது. அப்ப அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்க்கும்போது, எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன சார் புத்தகம்? இந்த மாதிரி ஒரு புத்தகமா அப்படின்னு. அப்படியா? அவங்க முதல்ல வாங்கி பார்த்தேன் என்னதுங்க அந்த புத்தகத்துல, வாங்கி எவ்வளவு சார் விலை இதுன்னு. அது வரைக்கும் நானே அதை பத்தி யோசிக்கல. அவங்க கேட்ட பிறகுதான் அந்த புத்தகத்தை திருப்பி விலை என்னன்னு பாக்குறேன். 269. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் இவ்வளோண்டு புத்தகம் 269 ரூபாயா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எந்த புத்தகமும் அதுக்குள்ள இருக்கிற சரக்குக்கு விலை போடுறது கிடையாது. அது பிரிண்ட் ஆகிறதுக்கான செலவு மட்டும்தான் அதில் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை நாம் பயன்படுத்தினா அது ஒருவேளை 20,000 ரூபாய்க்கு கிடைக்கலாம், நமக்கு 40,000 ரூபாய் வேல்யூ தரலாம், 2 லட்சம் ரூபாய்க்கான வேல்யூ தரலாம், அல்லது 2 கோடி கூட அது வேல்யூ தரலாம் அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை பயன்படுத்தும் போது. ஆனா நாம அந்த வேல்யூ தரல. நாம கொடுக்கறது அதுக்கான இல்ல தயாரிப்பு செலவு மட்டும்தான். அதுல ஒரு சின்ன லாபத்தை வச்சுதான் விற்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால 269 அப்படின்னு. அப்போ மக்களுக்கு என்ன தெரியுங்களா வேணும்? 500 ரூபாய் கொடுத்து நான் புத்தகத்தை வாங்குறேன்னா, அதை அப்படியே வந்து தூக்குறதுக்கு வெயிட்டா இருக்கணும். அது பார்க்கும்போது தெரியணும். இல்ல, இது அது பார்த்தோன்னே அவங்க சொல்லுவாங்க, 500 ரூபாய் அந்த புத்தகம் பயங்கர ஒர்த்துங்க. எப்படி? நீங்க சொன்ன 1000 பேஜ் இருக்குது. நீங்க சொன்ன நினைப்புலதான் முன்னாடி அப்படி பார்த்தேன்.
என்னோட நினைப்பு என்ன தெரியா, 100 ரூபா கொடுத்து புக் வாங்கினா நிச்சயம் ஒரு 200 பக்கம் 300 பக்கம் இருக்கணும்னு யோசிச்சேன். அப்புறம்தான் என் சிந்தனையை மாத்திக்கிட்டேன். அத புத்தகத்துக்கு வேல்யூ கிடையாது, அந்த நீங்க சொன்ன பிரிண்டிங் சார்ஜ் தான். ஆனா உள்ள கருத்தை நம்ம படிக்கும் போது அதை பயன்படுத்தும் போது அதை விட பல மடங்கு நமக்கு கிடைக்கும். அப்படி நினைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நன்றிங்க. அதே போலதான் நீங்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய வளர்த்துக் கொள்வதற்கு இந்த இயற்கையுடைய தன்மை உங்க மனசோட இணையணும். பிரதிபலன் பார்க்காமல் கொடுக்கின்றது இயற்கை. அத மாதிரி நாமளும் மாறணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இனிமேல் உட்கார்ந்து இப்போ நீங்க ஒரு லிஸ்ட் எடுக்கணும். பிரதிபலன் பார்க்காமல் இந்த சொசைட்டிக்கு என்னால என்னெல்லாம் செய்ய முடியும்? நீங்க என்ன செய்யணும்? பிரதிபலன் பார்க்காமல் என்னால இந்த சொசைட்டிக்கு என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் நீங்க பட்டியலிடுங்கள். அதையெல்லாம் செயல்படுத்துங்கள். என்னால பிரதிபலன் பார்க்காம என்ன செய்ய முடியும்? ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். அப்போ எனக்கு வந்து என்ன சார், ஒரு 10 மணிக்கு செல்வ சிந்தனை நடத்துங்க அப்படின்னா என்னால நடத்த முடியாது. ஏன்னா நான் ஆபீஸ் போற நேரம். இதே காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 6 மணிக்கு நடத்த சொன்னா நடத்துறேன். இது எப்படி நடத்துறேன் அப்படின்னா, பிரதிபலன் பார்க்காமல். ஆனா அது உண்மை நிலையா? ஏன்னா அதனுடைய அடிப்படை விதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? பிரதிபலன் பார்க்காமல் ஒரு வேலையை செஞ்சா பிரதிபலன் பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக கிடைக்கும். அதுதான் ஃபார்முலா. ஏனென்றால் நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது கணக்கு வைக்கப்படுகிறது. நீங்க செய்யற எல்லா வேலைக்கும் கூலி கிடைக்கின்றது. அதுக்கு 2 கூலி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க செய்யற எல்லா வேலைக்கும் 2 கூலி இருக்குது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க. எல்லா ஆட்டோக்காரரும் அந்த இடத்துக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. ஆனா நீங்க 50 ரூபாய் வாங்கிக்கிறீங்க. அப்படின்னா இப்ப 2 அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு. ஒன்று, நீங்க யாருக்கு வேலை செஞ்சீங்களோ அவரு கொடுக்கிற கூலி, அது ஒரு அக்கௌண்ட். 2வது, நம்ம எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய பிரபஞ்ச அக்கௌண்ட். இல்ல, யூனிவர்ஸினுடைய அக்கௌண்ட் இருக்குது ஒண்ணு. அப்ப இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, எப்படி கிரெடிட் பண்ணுது அப்படின்னா, 100 ரூபாய் வாங்க வேண்டியவர்கிட்ட நீங்க 100 ரூபாய் வாங்கிக்கிட்டீங்கன்னா, 100 ரூபாய் வாங்க வேண்டியவர்கிட்ட நீங்க 100 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா, இன்னொரு 100 ரூபாய் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுது. அது உடனே கிடைக்காது. அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு எப்ப தேவைன்னா அப்ப ரிலீஸ் பண்ணும். இல்ல, ஒரு 100 ரூபாய் அது வர வச்சுக்குது. 100 ரூபாய் இங்க வாங்கிக்கிட்டீங்க, ஒரு 100 ரூபாய் அங்க வர வைக்கப்பட்டது. புரிஞ்சுல? மொத்தம் எவ்வளவு உங்களுக்கு லாபம்? ஹலோ, 200 ரூபாய்யா? 200 ரூபாய் மொத்தம். சரி, 100 + 100 200 ரூபாய். இதே நீங்க எல்லாருமே 100 ரூபாய் வாங்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? 150 ரூபாய் வாங்கிக்கிறீங்க. எவ்வளவு வாங்கிக்கிறீங்க? 150 ரூபா. 150 ரூபாய் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க. எல்லாரும் 100 ரூபாய் வாங்குறாங்க, நீங்க 150 ரூபாய் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் என்ன பண்ணா உங்க அக்கௌண்ட்ல -300 எழுதிக்கும். என்ன எழுதிக்கும்? இவனுக்கு எங்கேயாவது 300 ரூபாய் செலவு வைக்கணும்டா. எல்லாரும் 100 ரூபாய் வாங்குற இடத்துல இவன் 150 ரூபாய் வாங்குறான்ல, வெயிடா அவனுக்கு 300 ரூபாய் -300 ரூபாய் போட்டு வச்சுக்கும். அப்ப ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நாளைக்கு 300 ரூபாய்க்கான செலவு உண்டு. அடுத்தது 100 ரூபாய் எல்லாரும் வாங்குற இடத்துல நீங்க 50 ரூபாய் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகி போச்சு உங்களுக்கு? இப்போ டெபாசிட் 50 அதிகமாகும்யா? ரூபாய் குறைஞ்சு போச்சு. அதனால இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு இப்போ வாங்கும்போது 50 ரூபாய் குறைச்சு வாங்கிட்டான். அதனால அவனுடைய அக்கௌண்ட்ல வந்து என்னன்னா, அதை 10 மடங்காக்கி 500 ரூபாயை கிரெடிட் பண்ணிக்கும். 100க்கு 100 வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து ஒரு 100 கிடைக்கும். 100க்கு 150 வாங்கிட்டீங்கன்னா 300 ரூபாய் செலவு பின்னாடி இருக்குது உங்களுக்கு. ஆனா 100க்கு 50 தான் நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல +500 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இதே நீங்க ஆட்டோ ஓட்டி கொண்டு போய் இறக்கிட்டு, ஐயா நீங்க விருப்பப்பட்டதை கொடுங்க ஐயா அப்படிங்கிறீங்கன்னு வச்சுங்க, அவர் பாக்கெட்ல தேடி தேடி பாக்குறாரு.
ஒரு 20 ரூபா இருக்கு தம்பின்னு. பரவாயில்லைங்க கொடுங்க, சந்தோஷமா நீங்க வாங்கிட்டீங்கன்னா பிரபஞ்சம் பார்க்கும் வெயிடா கணக்குல ஒரு 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல. நான் இப்ப அப்படிதான் பாக்குறேன். நீங்க என்னெல்லாம் விருப்ப நிதி போடுறீங்களோ அந்த மாதிரி பல மடங்கு என் அக்கௌண்ட்ல அது ஏத்திட்டு இருக்குது. புரியுதுங்களா? என்னடா மனுஷன், நீங்க விருப்பப்பட்டதை கொடுங்கன்னு கேக்குறான், அவன் அக்கௌண்ட்ல ஒரு 5000 போடுறான். புரியுதுங்களா? அப்படிதான் இந்த பிரபஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இல்ல உங்களால இன்னும் முடியும். இந்த இயற்கையை பத்தி பேசக்கூடிய ஆட்கள் ஃபுல்லாவே எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வச்சிருக்கீங்க, விருப்பத்தொகைன்னு சொல்றீங்க. அதனால எங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா தடவை பார்க்கும்போது எவ்வளவு கொடுக்கணும்னு நம்ம மனசு சொல்ல மாட்டேங்குது. சரி என்னத்தையும் சொல்ல போறாரு, இவர் 500 ரூபாய் தகுமா, 1000 ரூபாய் தகுமா, இல்ல 5000 ரூபாய் தகுமான்னு தெரியாது. ஆனா ஒரு தடவை போனா நம்ம மனம் செட் ஆயிரு, இவ்வளவு கொடுக்கலாம், ஆனா நம்மகிட்ட இவ்வளவுதான் இருக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு மனப்பக்கம் வந்து. சரிங்களா? அப்போ இதே நீங்க அதே ஆளை நீங்க வந்துன்னா எடுத்துட்டு போய் விட்டுட்டு அவர் கேட்கிறாரு, ஐயா எவ்வளவு ஐயா கொடுக்கட்டும்னு. அவரு நாம அந்த இடத்துல இருந்து இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைங்க ஐயா, நீங்களே ஏதோ அவசரமா போறீங்க போலக்குது, அதுக்கு செலவுக்கு தேவை, நீங்க வச்சுக்கங்க, இவங்களால எப்ப முடியுதோ அப்ப கொடுங்க அப்படின்ட்டீங்கன்னா பிரபஞ்சம் பார்க்கும் இவன் என்னடா இன்னும் டாப்பா இருக்கான், அவன் கணக்குல ஒரு 10,000 வரவிடா. இல்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்க அவனை கொண்டு போய் விட்டுறீங்க, அவன் கேட்கற எவ்வளவு கொடுக்கணும்னு. ஐயா எதுவுமே வேணாங்க ஐயா, நீங்களே கஷ்டவாளியா இருக்கிறீங்க, நான் உங்களை எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை, ஃப்ரீயா தான் கொண்டாந்து விட்டேன். புரியுதுல? ₹1 வேணாம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் பார்க்கும் இவன் என்னடா பயங்கரமா டெரரா இருக்கிறான், வெயிடா அவன் கணக்குல ஒரு 50,000. இப்படி இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த அக்கௌண்ட் கிரெடிட்டிபிலிட்டி எல்லாம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு செஞ்ச வேலைக்கு அதெல்லாம் சேர்ந்து 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 தான் பிற்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பயனாக உங்க தொழில் மூலியமா கிடைக்குது. புரியுதுங்களா? வாழ்க்கையில உயர்ந்த செல்வந்தர்கள் அத்தனை பேருமே எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில உழைத்த உழைப்பு, அவங்க கொடுத்த இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த நேரம், இந்த சமுதாயத்துக்காக செய்த செயல் எல்லாமே வந்துன்னா பன்மடங்கு பெரிதானது. எப்போ? அவங்க உழைக்கிற காலத்துல. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு கிடைக்குது. சில அலுவலகங்கள்ல இல்ல சில கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் நீங்க போய் பார்த்திருப்பீங்க, ஒருத்தர் ஒரு பேசிக் கேடர்ல உள்ள வந்திருப்பாரு. உள்ள வரும்போது அந்த ஆளை போட்டு புழின்னு புழிவாங்க. 8 மணி நேரம் தான் கவர்மெண்ட் வேலை, ஆனா அந்த ஆளை போட்டு 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலையை வாங்குவாங்க. பேசிக் சர்வீஸா இருக்கிறதுனால ரொம்ப சலிச்சுக்கும் அந்த ஆளு. ஆனா அதுவே ஒரு ப்ரமோஷன் ஆக 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 என்ன தெரியுங்களாகும், உங்களை புரிஞ்சிட்டு இருந்தால அந்த வேலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். முதல்ல நீங்க உள்ள போகும்போது இல்ல வேலை அதிகமாக இருக்கும், சம்பளம் குறைவா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆகுன்னா வேலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும், சம்பளம் அதிகமாயிட்டே இருக்கும். கடைசியா நீங்க வந்துன்னா ஒரு கிரீன் சிக்னேச்சர் போடக்கூடிய இடத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்க, மொத்த வேலையும் செய்யறது ஒருத்தன், அதுல கிரீன்ல சைன் பண்றா பாருங்க, அவருக்கு கிடைக்கிறது பல லட்ச ரூபாய் சம்பளம். நான் பாக்குறது பாரு, எல்லா வேலையும் நான் செய்யறேன், எனக்கு 50,000 சம்பளம். சரிங்களா? இதுல ஒருத்தர் வந்து பச்சையில அப்படி கையெழுத்து போடுவாராம், அவருக்கு 2.5 லட்ச ரூபாய் சம்பளம். என்னடா நியாயம் இது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, அவர் 50,000 சம்பளம் வாங்கும்போது சரிங்களா, அவர் கொடுத்த உழைப்பு இருக்கு பாருங்க, அதற்கு ஈடுதான் இந்த 2.5 லட்ச ரூபாய். நீங்க அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு நாம அதிகமா வேலை செய்யறோம், 50,000 வாங்குறோம், நமக்கு நாளைக்கு நம்ம அக்கௌண்ட்ல 2 லட்ச ரூபாய் கிரெடிட் உண்டு, அது நமக்கு நாளைக்கு கிடைக்கும். ஆக நாம இன்னைக்கு அவருடைய ஒர்க்கை பார்க்க கூடாது. இன்னைக்கு அவருடைய ஒர்க்கை வச்சு பார்த்து என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு அந்த சம்பளம் கொடுக்கல, இல்ல படிப்படியா 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 வந்துட்டு இருக்குது. அதே மாதிரிதான் நீங்க பார்க்க வேண்டும். நாளைக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய டேர்ன் ஓவர் பல கோடி ரூபாய் மாறணும்னா அதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கான உழைப்பு நீங்க கொடுத்துருக்கணும். யாரெல்லாம் நீங்க பல கோடி ரூபாய் ஏர்ன் பண்றாங்களோ அதற்கு முன்னாடியே அவங்க குடும்பத்துல அவங்க பரம்பரையில யாராவது அந்த உழைப்பை கொடுத்துருப்பாங்க. அவர்கள் மட்டுமல்ல. புரியுதுங்களா? அப்ப இன்று நம்முடைய பாடத்திட்டம் என்னன்னா, பிரபஞ்சத்தினுடைய முதன்மையான பிரதானமான தன்மை என்னவென்றால், பிரதிபலன்
எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தன்மையை உங்கள் மனதுடன் நீங்கள் இணைக்க வேண்டும். அம்புடுதான் இன்னைக்கு பாடத்திட்டம். அவ்வளவுதான். இது குறித்து இன்றைய பாடத்திட்டம் குறித்து ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, இந்த கருத்து இப்பதான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது வேலை ஜாஸ்தியா தான் இருக்கு, சம்பளம் கம்மியா இருக்கு, திட்டு நிறைய வரும். ஆனா அந்த ப்ரமோஷன் ஆக ஆக வேலை குறையுது, நமக்கு கீழே வேலை பார்க்குறாங்களா, நம்ம அவங்கள மேனேஜ் பண்ணா போறோம். அப்போ அவங்கள மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு சம்பளம் அதிகமா இருக்கு, நம்ம வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் கம்மியா இருக்கு, வேலை செய்யறவன மேய்க்கிறதுக்கு அதிகமா இருக்கு. இந்த இதை யோசிக்கும் போது நான் இப்ப இயற்கையோட பொருத்தி பார்க்கிறேன். இந்த நீங்க நிகழ்வு சொன்ன போது, அப்புறம் இந்த புத்தகத்துக்கு சொன்ன போது அது மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அப்படித்தான் பார்ப்பேன். எந்த ஒரு புக் வாங்கினா ஏடா 200 ரூபா 300 ரூபா கொடுக்குறான், 15 பேஜ் இருக்கும், சில புக்கு 25 பேஜ் இருக்கும். ஆனா அந்த 25 பேஜ் வாங்கி படிச்ச பிறகுதான் தெரியும், ஓ இது 200 ரூபா இல்லை, இது 1000 ரூபா கூட பெறுவோம் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தரோட இப்ப நீங்க வாழ்க்கை, நீங்க உணர்ந்ததை நீங்க புத்தகமா போடுறீங்க. உங்க உணர்வு தான் அந்த புத்தகம், அந்த எழுத்து உங்களோட உணர்வு. அதுக்கு நாங்க வேல்யூ பண்ண முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இந்த புக்கை பார்க்க மாட்டாங்க, ரேட்டை பார்க்க மாட்டாங்க. அது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. நன்றி 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 ஐயா. மற்றவர்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் பதிவிடலாம். மேஜர் நாராயணன் சார். இயற்கை இணைத்துதங்கள் அந்த நீங்க சொன்ன ஒரு அர்த்தம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் வேற எதுவும் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், எனக்கு கரெக்டா தெரியல நீங்க கேட்கும்போது. ஆனா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம கொடுங்க சொன்னீங்களே, ரொம்ப 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 ஆச்சரியமாப்பட்டது. நானும் பல விதத்துல பார்த்துட்டு இருக்கேன். நான் அது கொடுக்கும்போது வேற இடத்துல பிச்சுன்னு வருது. நம்ம ரொம்ப சரி ஐயா, தேங்க்யூ. நன்றி 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 ஐயா. திலகம்மா. சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கேட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா சார், எங்கிட்ட அந்த 500 ரூபாய் தான் இருந்திருக்கும். திருப்பி அந்த காசு எங்கிட்ட இருந்திருக்காதுங்க. ஆனா கேட்கறப்ப நான் கொடுத்துருப்பேன். அந்த காசு பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளே 5000 ரூபாயே வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாதுங்க. ஒரு மிராக்கிளா எனக்கு தெரியும் சார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்குங்க. அப்ப நீங்க சொல்ற இந்த இயற்கையோட நம்ம இணைந்து எதிர்பார்க்காம நம்ம ஒரு செயலை செய்யறப்போ நமக்கான விஷயத்த தானா கொண்டு வருதுங்கிறது நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து என்னால புரிய முடியுது சார். அதுக்கான கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்தது. இன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு பதில் எனக்கானதை எடுத்துக்கிட்டேன் சார். நன்றி நன்றி ஐயா. அன்பு சொல்லுங்க ஐயா. ஐயா, இது எல்லாமே யதார்த்தமா நடந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் உற்று கவனிச்சு நம்ம அதை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி ஐயா. கலைச்செல்வன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. இயற்கையை இணைத்திடுங்கள் அப்படிங்கிறத நம்ம சர்வ சகஜமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு பார்க்கையில ரொம்ப விழிப்புணர்வா பார்க்கையில ரொம்ப ஆழமா இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அப்ப புரியல. இதை பத்தி ஆராய்ச்சி எடுத்து உள்ள போயில தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறோம். உடனே உதாரணத்துக்கு எனக்கு இளநீ அல்வா தான் ஞாபகம் வந்துச்சு. இளநீ அல்வா வாங்கி கொடுக்கணும். நான் இப்ப ஒரு திட்டமிடல, ஒரு இது செய்யல, யாரு இருந்தாலும் டக்கு டக்குன்னு இளநீ அல்வா வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப கூட சமீபத்துல கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது என்னோட இயல்பா ஊறிக்கிட்டு இருக்கு போல இருக்கு, என்னன்னு தெரியல. அதை கொடுத்துட்டு அது அவங்க பாக்குறாங்க, பாரியா அல்வா வாங்கி இப்படி கொடுக்குறானேன்னு அவங்க சொல்றாங்க. என்ன இருக்கு, என்னமோ வந்துச்சு வாங்கினா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, வேற யாருக்காவது இந்த தைரியம் உண்டா? எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குறன்றத எவ்வளவு தைரியமா சொல்றாரு. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்களும் சொல்லுவீங்க. அவரா கலைச்சல்ன்ற படம் இளநீ அல்வா இல்லாம மாற மாட்டாரு, கொடுக்காம இருக்க மாட்டாருன்னு. அதே போல நாராயண ஐயா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி விட்டாரு. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். திருப்பி வரையில எனக்கு ஸ்வீட்டும் அதையும் வாங்கி அனுப்பிச்சு விட்டாரு. உண்மையிலே எனக்கு அது பிடிக்கல, எங்க வீட்டுல அது ரொம்பவும் பயன்படுத்தல. ஆனா வர்றவங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்து அந்த பாராட்டை வேற விதமா பெற்றுக்கொண்டேன். அதை நான் அவ்வளவு சாப்பிடவும் முடியாது. அது நண்பர் அன்போட வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இது போலதான் நம்ம
வைப்ரண்ட்டையா அல்வா வாங்கி கொடுத்ததை சொல்லுவாரோன்னு அப்பதான் எனக்கு அது கொஞ்சம் உணர்ந்து பார்த்தேன். இந்த இளநீ அல்வாவை திருப்பி எப்படியா நாராயண வீட்டுக்கு போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் காலம் கடத்திக்கிட்டு இருக்கேன்னு அதுல ஒரு உறுத்தல் வேற உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அவரும் என்ன மாதிரி ஒரு இயல்பா கொண்டாந்தாரு, ட்ரெயின் ஏற்றி விட்டாரு, அப்படியே டக்குட்டு பக்குன்னு கிலோ கணக்கில் வாங்கி என்னை ஏற்றி விட்டுட்டாரு. சரி ஏதோ நடக்குதுடா பிரபஞ்சம்னு இப்ப இந்த பாடத்தை பார்த்ததையும் அனுபவத்துல ஆஹா இயற்கை அது வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் இப்ப நினைச்சேன், ரோஜா பூவும் மல்லிகை பூவும் டெய்லி நம்ம வாங்கி பயன்படுத்துறோம். அது இந்த சூரியன் எப்படி வெளிச்சம் கொடுக்குற மாதிரி அது மனத்தையும் அழகையும் டெய்லி கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது இயல்பா எதையுமே எதிர்பார்க்காம கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் இதே மாதிரி அப்படி ஒரு விசாலமா விட்டோம்னாலே ஒரு மலர்ச்சி, ஒரு குளிர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம், கொண்டாட்டம் எல்லாம் ஃபீல் ஆகுது இந்த சப்ஜெக்ட் நடத்தையிலேயே. ஐயா இளநீ அல்வானா என்னங்க ஐயா அப்படின்னா எனக்கு தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா நீங்க தனியா கேட்டுங்கம்மா. ஐயாவுடைய நம்பர் வாங்கி தரேன், நீங்க தனியா கேட்டுங்க. ஓகேங்க சார். ஓகே. ஏன்னா நேரம் நமக்கு மிக குறைவாக இருக்கின்றது. நன்றிங்கம்மா. ஓகேங்க சார். அன்பு செல்வன் ஏதோ கை தூக்கிருக்கீங்க, பேசுங்க. அதான் கலைச்செல்வன் ஐயா முடிச்சிங்களா? வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அன்பு செல்வன் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா இன்னொரு கருத்து என்னன்னா, நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் இது வரலாம் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் வாய்ப்புகள் தேடி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும்ன்றத தேடி எல்லாம் இல்ல, உங்களை சுத்தி வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருக்கணும் நீங்க. கண்டிப்பா ஐயா. சரிங்களா? அதாவது எப்படின்னா நீங்க கொடுக்கறதுல டெரரிஸ்டா மாறணும், தீவிரவாதியா மாறணும். ஓகேவா? நாம எல்லாம் கொடுக்கறதுல தீவிரவாதியா மாறணும்னா கிடைக்கிறது அபரிதமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நன்றிங்கய்யா. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.